பூச்சிட்டு சிறார் இதழ் இணைத்தது. தொடர்ந்தது காந்தி உலக மையம் நடத்திய உலக தமிழர் கவியரங்கில் இவர் எழுதிய வெட்டப்பட்ட மரங்கள் பேசினார் என்ற கவிதை முதல் பரிசனையும், படைப்பிதழில் அம்மையார் ஹைனுபதி நினைவு சிறுகதை போட்டியில் இவரின் மெய்ப்பெண் சிறுகதை முதல் பரிசனையும் பெற்றுள்ளது. மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் தீவிர நாட்டமுடையவர். இவரது மொழிபெயர்ப்பில் எழுத்தாளர் வெண்ணிலா, எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்களின் சிறுகதைகள் ஃபெமேஷியா இதழிலும் கனலின் சூழலில் மற்றும் அமெரிக்க இலக்கிய சிறப்பிதழ்களிலும் வெளிவந்தது. நீலமலை பயணம் இவரது முதல் சிறார் மொழிபெயர்ப்பு நூல். நீலமலை பயணத்தில் வரும் ஆதிரை போல கனவுகளை காணும் சின்னஞ்சிறு மனத்தின் சிறகாய் முதலில் மலர்கிறது அவரது மொழிபெயர்ப்பு சிறார் நூல். எல்லாம் உங்கள் வசம். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இப்போ ஜனனி சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் முத்தாய்ப்பா முதல் விஷயம் என்னன்னா, என்னுடைய பயணம் தொடங்கியது மெட்ரோப்ளஸ் தமிழ் சங்க மேடையில் தான். முதலில் பட்டிமன்ற பேச்சுக்காக வந்த பொழுது டேனி சார் அவர்கள் தான், நீ நல்லா பேசுற வா, நான் உன்னை ரேடியோ கற்றுக் கொடுக்குறேன், ரேடியோ பேசலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எனக்கு முதல் விளையாட்டு சொல்லி போட்டது டேனி சார் அவர்களும். நான் முதல்ல பேச்சு போட்டி ஆரம்பிச்ச பொழுது சித்ரா மகேஷ் அக்கா தான் நடுவர். அவங்க தான் முதல்ல வந்து பேசு, பயப்படாத பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் முதல் மேடை பள்ளி, அதுக்கப்புறமா வந்து கல்லூரி எல்லாத்துக்கும் அப்புறம் திறந்து வைத்தது மெட்ரோப்ளஸ் தமிழ் சங்கம் தான். அதுக்கு எப்போதும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். இன்றைக்கு நாம் எல்லோரும் குழுமி இருப்பது தமிழ் அன்பால் நம்ம எல்லாம் கட்டி போட்டிருக்கும் கவிஞரின் மேல் கொண்ட பேரன்பால். பொதுவா சனிக்கிழமைன்னு பார்த்தாலே என்னன்னா, நமக்கு காஸ்கோ வேலை இருக்கும், காய்கறி வாங்குற வேலை இருக்கும், பிள்ளைங்களை அங்கே எங்கேருந்து கிளாஸுக்கு அனுப்புற வேலை இருக்கும். அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் நமது கவிதைக்காரனுக்காக நாம் இங்கே வந்திருப்பதுதான் இந்த பட்டிமன்றத்தை வழக்கமான பல பட்டிமன்றங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அதற்காக இப்படி ஒரு அழகான வாய்ப்பை நல்கிய மெட்ரோப்ளஸ் தமிழ் சங்கத்திற்கு முதற்க நன்றிகளும் வணக்கங்களும். நான் முத்துக்குமார், தமிழ் இலக்கிய வரலாற்றில் தன்னிகரில்லா தனி கவி சகாப்தம். இரண்டு தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர், 4 தமிழக அரசின் விருதுகளுக்கு சொந்தக்காரர், பிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியவர், விகடன் விருது என்று எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்த நமது கவிதைக்காரர். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பட்டிமன்ற தலைப்பு பொதுவா ஒரு நீயா நானா பாணியிலே இருக்கும். கணவனா மனைவியா, புகுந்த வீடா பிறந்த வீடா, நட்பா உறவா, இப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாம இந்த பட்டிமன்றம் எதற்காக அப்படின்னா, காலம் வென்ற கவிஞரின் படைப்புகளை நாம் அசை போட ஒரு அழகான வாய்ப்பு. அதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். முதலில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்காகவே விழா குழுவிற்கு ஒரு பெரிய நன்றி. என்ன தலைப்புனா, கவிஞர் முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் நமக்கு விருந்தா மருந்தா அப்படிங்கிறதுதான். விருந்து என்றால் மனதிற்குள் ஒரு உற்சாகம் வரும். மருந்து நம் காயம் மாற்றும். மருந்து என்றால் நம்பிக்கை. விருந்துனா உப்பு, புளி, காரம்னு எல்லாமும் இருக்கும். அப்பளத்துல தொடங்கி எல்லாமே பாயசம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதனால விருந்து விமர்சனத்துக்கு உட்படும். அந்த கல்யாணத்துக்கு போனப்பா, ஆனா அங்க சாப்பாடு சரியில்லை, ஆனா கடைசியா வச்ச ஸ்வீட் நல்லா இருந்தது. விருந்து எப்போதுமே விமர்சனத்துக்கு உட்படும். மருந்து அப்படி இல்லை. மருந்து காயம் மாற்றும் இல்லையா? அதனால நாக்கில் படாமல் உள்நாக்கில் லாவகமாக ஊற்றுவது மருத்துவனின் சாமர்த்தியம், அம்மாவின் தந்திரம். மருந்துக்கு அந்த குணம் உண்டு. ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, பல் சுவை விருந்தளிக்கும் கவிதை முதலாளியும் ஒருவர் தான், காயத்தை ஆற்றும் மருத்துவனும் ஒருவர் தான். அதனாலதான் இந்த பட்டிமன்றம் வெகு சிறப்பானது. எதை எடுக்க எதை விடுக்கன்னு அதனாலதான் நம்ம பேச்சாளர்களுக்கும் ஒரு பெரிய திண்டாட்டமா தான் இருக்க போகுது. எனவே இப்போ நம்ம தாமதிக்காமல் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். கவிஞர் முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் நமக்கு விருந்து என்ற தலைப்பில் முதன்மையாக பேச போவது திரு சரவணன் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு அருண் அவர்கள் பேசுவார்.
மருந்து என்ற தலைப்பில் பேச போவது திருமதி ஜெனிதா அவர்கள். அவரை தொடர்ந்து நிறைவு பேச்சாளராக திரு கார்த்திக் அவர்கள் பேசுவார். இப்ப கவிஞருடைய பட்டிமன்றத்துக்குள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடி திரு சரவணன் அவர்களை நம்ம அன்போடு மேடைக்கு அழைக்கலாம். சரவணன் அவர்கள் பத்தி சொல்லணும்னா, ஏங்க உங்களை பத்தி நான் அறிமுகப்படுத்தணும், ஒரு 4 வரி சொல்லுங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஆபீஸ்ல எடுபடி வேலை, வீட்டுல டிரைவர் வேலை, மத்த வேகம் போக தூங்குற வேலை, அதுதான் பிரதான வேலை அப்படின்னாரு. இவ்வளவு உண்மை விளம்பியா இருக்காரு சரவணன். இவருதான் விருது பேசுறதுக்கு சரியான ஆள். என்னன்னா, நம்ம பெண்கள் எல்லாம் வளர்த்துக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பக்கத்துல இதையே இருந்தாலும் சமைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லி புலம்புவோம். அது மாதிரி ஆண்களுக்கு என்னன்னா, என்னதான் நடந்தாலும் அவங்க கொண்டு போய் எல்லாரையும் டிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புயல், மழை, குளிர் எதுனாலும் பரவாயில்ல. இப்படி ஆணினத்தின் வலியை ஒற்றைவரையும் சொன்ன நமக்கு சரவணன் அவர்களை, கவிஞரின் கவிதைகள் நமக்கு விருந்தே என்று அவர் அணியின் முதல் வாதத்தை எடுத்து வைக்க அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவரும் பாராட்டுகிறோம். காஞ்சிபுரத்து கவிஞரின் பொன்விழா பிறந்த தின சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்த MTS நிர்வாகிகளுக்கும் இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? சுத்தி வளைச்சு பேசி பழக்கமுள்ள நடுவர்களை நேரா விஷயத்துக்கு வரேன். விருந்துன்னா என்ன? நல்ல சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பாடு. எவ்வளோ தெரிஞ்சு சொல்லிங்க. எனக்கு அது கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்க இடத்துல நான் உட்காந்து. சரி, விருந்துன்னா என்ன இருக்கும்? அது எப்படி இருக்கும்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தன்னை வாழை எல்லாம் போட்டு டிஸ்கவரி சேனல்லே இருக்கும். விருந்துக்கு போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கோமே. என்ன ஒரு பையன் கூப்பிட மாட்டேன். உணவுல எப்படி அறுசுவை உணவோ அந்த மாதிரி நவரச விருந்து படைப்பதில் எங்கள் கவிதை தலைவன் கெட்டிக்காரன். சந்தோஷம், ஆச்சரியம், துக்கம், வலி, வேதனை, பாசம், காதல், அன்பு, கோபம், நட்பு, இப்படி எல்லா உணர்ச்சிகளுக்குமான கவிதைகளை படைத்து பரிமாறுவதில் கைதேர்ந்தவன் என்ன கவிதைக்காரன். நடுவர் அவர்களே SPB சார் போல மூச்சு விடாம சொல்லணும்னு நினைச்சு ட்ரை பண்ணேன். அங்க லிஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம எதிரணி நண்பர்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு பாதியிலேயே நிறுத்திட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. விருந்துன்னு சொல்றானே, மெனு என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறானே, நீங்க கேட்கறது காது விழுகுது. மெனு என்னங்க மெனு? நான் ரெசிபியே உங்களுக்கு சொல்றேன். இயற்கை 1 கப்பு, தமிழ் கலாச்சாரம் 1 கப்பு, உணர்ச்சிகள் 2 கப்பு, கூடவே தமிழ் கிராமிய கலைகள் கொஞ்சமா சேர்த்து விட்டீங்கன்னா தரமான சிறப்பான விருந்து உங்களுக்கு ரெடியா வரும். அதான் எங்களால் பண்றாரு. மட்டும் இல்லை, எல்லா வீட்டையும் நடக்குது. வெகுஜன மக்களின் தமிழாக இருந்து சமபந்தி விருந்து பரிமாறுவதில் கைதேர்ந்த பக்குவமான பங்காளி எங்கள் கவிதை தலைவர். கடற்கரை மணலிலே சுண்டலுடன் சேர்த்து தனது இளமை பருவத்தையும் விற்றுக் கொண்டிருக்கிறான் சிறுவன் ஒருவன். பொறுப்பில்லாத தந்தையின் காரணத்தினாலே கோபமாய் காரம் ஜாஸ்தியாக ஒரு காரக்குழம்பை பரிமாறி சென்றிருக்கிறான். கல்யாணத்தை மட்டுமல்ல, கல்யாணத்தில் பங்கேற்பதற்கு கூட நகைகள் தான் தீர்மானம் செய்கிறது என்று நமது அத்துணை பேரின் வேதனையையும் ஒரு சேர சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். பந்தி இலையில் இருக்கும் கருவேப்பிலையை ஓரமாய் வைப்பது போல அந்த கவலைகளை ஓரமாய் வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று நமக்கு ஞாபகப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறான். பாவம், நமது எதிரணி மருத்துவ நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்தி போல தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சோற்றுக்காக வரும் நாயிடம் என்னவென்று சொல்வேன் நான் வீடு மாற்றி செல்வதை. வாயில்லாத அந்த ஜீவனுக்காக துக்கத்தையும் தூக்கலாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் நமது கவித்தலைவன் உப்பை போல. காரக்குழம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அவியலை மறந்துட்டேன் நான்.
நடுவர் அவர்களே, அணிலாடும் ஒன்றில் என்ற புத்தகத்திலே அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா என அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து அவன் சமைத்த அவியல், அந்த வரிகள் எவ்வளவு பொருத்தமான வரிகள். நாக்குக்கு ருசியே தெரியாம மருந்தா குடிச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவியலோட ருசியே தெரியும். வயல் காட்டு எளியே உனக்கும் பெண் சிசுவா, பிறகு ஏன் நெல் என்று நமது பெண்களின் பயத்தையும் சமூகத்தின் அவலத்தையும் சேர்த்து ஒரு சேர பதிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த கவலையையும் பயத்தையும் தூக்கி எறிவதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறான். ஒரு எச்சில் இலையை நாம் விருந்து முடித்தவுடன் எப்படி தூக்கி எறிவோமோ அதே போல தூக்கி எறியுங்கள் என்று நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் நமது கவித்தலைவன். சட்டையை தடவி கொண்ட இட்லி என்ன விலை என்று கேட்டவனிடம் பாதி விலை சொன்ன கடைக்காரன் கருணை, அதையும் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறான். கருணை நம்ம உடம்புல போடுற காய்கறி, கருணையும் மனிதமும் மரித்து போகவில்லை என்று சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறான் எமது கவிதை தலைவன். கார்த்தி, கவிதைன்னு சொன்னது கண்டு வெறுக்குது. யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் தானே தன் அழுகையை நிறுத்திக் கொண்டான் என்று உங்களுக்காக தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் போல. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை காதல் மொழி பேசுமே என்று காலம் முழுவதும் கண்களால் காதல் விருந்து பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை நடுவர் அவர்களே. எந்த ஒரு மருந்தையும் காலம் முழுவதும் அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு விருந்து முடிஞ்ச ஒரு ஓய்வு வேணுமே, அதுக்கும் ஒண்ணு வச்சிருக்கோம். கூரையில் ஓட்டை வழி நட்சத்திரம் எண்ணி பார்க்க சொல்லி கண்களுக்கும் விருந்து கொடுக்கிறோம் நாங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எங்களுடைய. வெயிலோடு விளையாடாத குழந்தையும் இல்லை, முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று சொல்லி ஆனந்த யாழை மீட்டாத வீடே இங்கில்லை. பெண்களின் புற அழகை மட்டுமே வர்ணித்து பாடல் வந்து கொண்டிருந்த காலத்திலே அதை மாற்றி அமைக்க நாம் முத்துக்குமார் என்ற கவிஞன் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பான் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இவரின் பல பாடல்கள் என்று காதலுக்கு முகவரியாக இருக்கிறது. காதல் தோல்வியா, நினைத்து நினைத்து பார்த்தேன், வாழ்க்கை பாடமா, ஒரு வாழ்க்கை, தந்தைக்காக தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், மகளுக்காக ஆனந்த யாழை மீட்டுகிறார், நண்பனுக்காக டாக்ஸி டாக்ஸி என ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு உறவுக்கும் பாடல்களை தந்து விருந்தாக தன்னைத்தானே படைத்து விட்டு சென்றிருக்கிறார் நமது கவிதை தலைவர். அவர் வாழ்ந்த காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை அனைவரையும் காந்தம் போல கட்டி இழுத்து கூடவே கூட்டி சென்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய மெனக்கடல் என்னவென்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. தீபாவளி லேகியம் ஒன்று தருவாங்க தெரியுங்களா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது சாப்பிட்டாதான் உண்டு. எதுக்கு தராங்க? அது எல்லாம் செரிமானம் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுல இருந்து நான் சொல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்த நடுவர் அவர்களே, எப்பவுமே விருந்துக்கு அப்புறம் தான் மருந்து. அதுலயும் அளவு மீறாம விருந்தை எடுத்துக்கிற எங்களுக்கு என்ன மருந்து தேவையில்லை. இதுல நிறைய விருந்து நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா நல்ல ஒரு தீர்ப்பை நீங்க தருவீங்கன்னு நம்பி, யதார்த்தம் என்ற சொல்லின் அர்த்தம் அவன் வரிகள் உள்ளவரை அவன் வாழ்வும் வாழ்க்கையும் நம்மிடையே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரவணன் அவர்கள் சரவெளியா வெடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் அந்த கூரை ஓட்டை வழியே நட்சத்திரம் தெரியும் சொன்னாரு. அதை பத்தின ஒரு அழகான குறிப்பு அணிநாடு ஒன்றுல கவிஞர் சொல்றாரு. கவிஞர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு பிரியப்பட்டாங்களாம். அப்ப அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா வீடு ஃபுல்லா இவ்வளவு ஓட்டையா இருக்கு, எப்படிப்பா நான் கூட்டிட்டு வரது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு, ராத்திரியில கூட்டிட்டு வாடா, ஓட்டை வழியா நட்சத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தன்னுடைய கவிதைகளில் பிரதிபலித்த ஒரு என்ன சொல்றது, கடந்த கால வாழ்க்கையின் எண்ணற்ற வழிகளை கூட வாரத்துக்கு உருவம் கொடுத்து உணர்வு கொடுத்து அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் திருப்பி பார்க்கும் அளவுக்கு அதுக்கு அழகூட்டிய ஒரு கவிஞரின் வரிகளை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சரவணன். இதுக்கு மருந்து அணி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வாங்க ஜெனிதா அவர்களுக்கு இது முதல் பட்டிமன்ற மேடை அப்படின்னு நம்ம எளிமையா
சொல்லிட முடியாது. ஏன்னா ஜெனிதா அவர்கள் துணை முதல்வர் பிளேனோ தமிழ் பள்ளிக்கு. என்னன்னா அவங்களுடைய என்ட்ரி அவங்களோட பயோ கொடுக்கும் பொழுது சொந்த ஊர் திருவாரூர், துணை முதல்வர் பார்த்தோன்னே எனக்கு பக்கு. அப்புறம் முடிச்ச பண்ணுவோம். ஜெனிதா அவர்களுக்கு அப்படி ஒரு நல்ல வரலாறு இருக்கு. அதனால அவர் முதல் பட்டிமன்ற மேடையில் அவங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. நான் திருவாரூர்காரு. தேரடி வீதியில் தேவதை வந்தான் கவிதை, கவிஞர் எழுதிய கவிதை மொத்தமா பொருந்துகிற ஒரு ஆள் நம்மளுடைய ஜெனிதா அவர்கள். எனவே அவர்களுடைய முதல் பட்டிமன்ற மேடை இன்னும் அவருக்கு 1000 பட்டிமன்ற மேடைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அவர் பேச அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. விருந்து இனிக்கும் தாங்க, மருந்து இனிக்கும் மனது அதை உட்கொள்ளும் போது. நான் முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் மருந்தாகவே அமைந்து நம் மனதை வெல்கிறது என்று தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் விருந்து விருந்துன்னு சரவணபவன்லேருந்தே வந்த மாதிரி பேசின சரவணகுமார் அவர்களே மற்றும் பேச காத்திருக்கும் அருண்குமார் அவர்களே மற்றும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். கவிஞரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கவிதை போடுங்க. தூர் அப்படிங்கிற தலைப்புல வந்த கவிதை. அவருடைய கவிஞருடைய வீட்டு கிணற அவங்க அப்பா வருடம் தூர் வாழ்வாராம். அதை பத்தி எழுதியிருப்பாரு பாருங்க. ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். என்னெல்லாம் பாருங்க. கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, அடுத்ததுதான் கவனிக்கணும். வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், அதுவும் கிடைச்சது. ஆனா நம்ம முதல்ல யாருங்க சந்தேகப்படுது? வீட்டுல ஒரு பொருள் காணும்னா வேலைக்காரங்களை சந்தேகப்படுறோம் இல்லையா? இது தப்பு இல்லையான்னு கேட்கிறாரு. இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவுடன் பேசுகிறார். இது ஆணாதிக்கம் இல்லையான்னு கேட்கிறாருங்க கவிஞர். கடைசியில பாருங்க, கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார், மனதுக்குள் இருக்கும் தூர் எடுக்க அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. இந்த அழுக்க நீக்கிற மருந்து இல்லையா? கருவேப்பிலையே நீக்கணுமா? கருவேப்பிலை மருந்துகளே தெரியாம இருக்காரு நம்ம எதிர்காலத்தில். நீக்கிட்டா அப்படி என்ன பண்றது? அடுத்து கடைசியில வந்தாருல்ல, ஜெலுசில் இருக்கா ஜெனிதா அப்படின்னு வந்தீங்கல்ல, கடைசியில மருந்துக்கு வந்தீங்கல்ல. எப்பவுமே மருந்து விருந்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாரு. வருமுன் காக்கும் மருந்தும் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போச்சு. கொரோனா காலம்ல மறந்து போச்சு அவனுக்கு. அடுத்து பாருங்க, அணிலாடும் ஒன்றில் எல்லாரும் சொல்லிட்டாங்கம்மான்றீங்களா? அதை பத்தி சொல்லாம இருக்கவே முடியலங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன். அக்கா இல்லாத வீடு அரை வீடு, துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் என் சக ஊன். இது யாருங்க? தம்பியை பத்தி சொல்லியிருப்பாரு. தாய் மாமன் என்பவன் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆண் தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வரிகள் எல்லாம் உறவுக்கு உரம் சேர்க்கும் மருந்தா உங்களுக்கு தெரியலையா? இந்த நெய், முந்திரி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டாதாங்க விருந்து. இந்த விருந்து உங்க எல்லாருக்குமே தான் கிடைச்சிருமா? கிடைச்சாலும் தான் திகட்டிராதான்னு கேட்குறேங்க. எங்க நாமத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் திகட்டலையே. ஏன்னா அது வீட்டுல கிடைக்கிற அஞ்சல்பட்டி சாமான் மாதிரி எளிய மருந்து நடுவர்களே. வெயில் படத்துல கேட்டிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் பாட வராது, பரவாயில்ல பொறுத்துக்குங்க. பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவன் குட்டை, பருப்போமே சோள தொட்ட, புழுதிதான் நம்ம சட்டை. அதுலயே வரும் பாருங்க. இங்க ஒரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும், அப்போ அந்த மின்னலுல போட்டோ பிடிச்சோம். இதுல இருந்து என்னங்க தெரியுது? ஆகாவும் நீ விருந்தெல்லாம் சாப்பிட தேவையில்ல, இருக்கிறத வச்சே சந்தோஷமா வாழலான்னு சொல்லித்தர எளிய மருந்து கிடையாது. கெட்டுப்போ எப்படிங்க இருக்கு? இதை வச்சு உங்களுக்கு விருந்து வைக்கிற மாதிரியா இருக்கு. தலைப்பை கேட்டாலே பக்குன்னு இல்லையா? எங்க தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க. நண்பனா இருந்தாலும் நகர்ந்து போ, பிகர பத்தவனை ஃப்ரெண்டை கட் பண்ற எழுத்தாருங்க ஐயா. அடுத்து பாருங்க, விதவிதமாய் பொய் சொல்லுவோம்ல, காதலிச்சா எல்லாம் சொல்லுவோங்க. தோல்வி அடைந்து தாடி வளர்த்து குடித்து அழிந்து போ. ஐயோ, கவிஞர் என்ன சாபமா விட்டு தர்றாருன்னு கேக்குறீங்களா? கவிஞர் என்ன காதலுக்கு எதிரியா? அப்படி இல்லை. இன்றைய காதல் இப்படித்தான் இருக்கிறது, அப்படி இல்லாமல் உண்மையான உருப்படியான காதலாக இருக்கட்டுமே அப்படின்னு தாங்க எங்க கவிஞர் சொல்றாரு. அப்படியே உங்களுக்கு காதல் தோல்வியா? கடலு போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கறிக்கும் போது நீ தூக்கி போட்டுடு அப்படின்னு காதல் தோல்விக்கு எங்க கிட்ட மருந்து இருக்குங்க. பட்டாம்பூச்சி விற்பனை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு. அதுல கவிஞர் சொல்லியிருப்பாரு,
குடையை அவிழ்த்து கவிழ்த்து அதில் பட்டாம்பூச்சிகளை கொட்டி விற்று கொண்டிருந்தாங்க ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. பட்டாம்பூச்சிகளை எப்படி விற்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஸ்டிக்கர் பட்டாம்பூச்சிங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் பட்டாம்பூச்சிகளை வாங்கிட்டு போய் வீட்டில் ஓட்டுறவர் தான் நம்ம அருண்குமார் அவர்கள். இயற்கையை ரசிக்க தெரியாதுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் பட்டாம்பூச்சிகளை வாங்கிட்டு போய் செவத்துல ஒட்டி தானே ஏமாந்து பாவம் சுத்தி தெரியுறாங்க. பள்ளியையும் ஏமாத்துற கூட்டம் தான் நம்ம எதிரணியாளருக்கு கூட்டம். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க தெரியாம இருக்கீங்க, இயற்கையை ரசிங்க அப்படின்னு சொல்லி தருது ரசனையை தூண்டும் ரசாயனம் இருந்தா நான் பார்க்கறேன். அடுத்து, பூமி இது புனிதம் இல்லை, 1000 அசுத்தங்கள் உள்ளது, தீயிலுமே நீந்தி வர நீ இன்று கற்றுக்கொள் நல்லதுன்னு சொல்லியிருப்பாரு. இது வாழ்க்கை பாடம் புகட்டும் ஊக்கம் மருந்து இல்லையாங்க. அடுத்து, கவிஞர் 2ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கவிதைகள் எழுதுறாராம். அதை தொகுத்து இவர் தூசிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகமா வெளியிடலாம்னு ஆசைப்படுறாரு. பதிப்பகமா ஏறி இறங்குறாரு. ஆனா தோல்விதான். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல யார் தம்பி கவிதை புத்தகம் எல்லாம் படிக்கிறாங்க, பேசாம சமையல் குறிப்பு இருந்தா எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கவிஞர் அப்ப ஏழ்மையில இருந்த தருணம், அதனால அதையும் தான் முயற்சி செஞ்சு பாக்குறாரு. ஆனா இப்பதான் கவனிக்கும் நடுவர் அவர்களே, வெந்நீரை தவிர வேற எதுவும் போட தெரியாது எனக்குன்னு சொல்றாரு. அப்பவே அவர் விருந்து வைக்க தயாரா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் சொல்றேன். அப்ப கவிஞரோட கவிதைகள் எதுவுமே விருந்தே இல்லையா அப்படின்னு. தாவணி பெண்களும் தூது விடும் கண்களும் தொலைந்து போகுமா இருக்கு. இதெல்லாம் கேட்கிற அந்த நேரத்துக்கு உங்களுக்கு செவிக்கு இனிமையா விருந்து போல தோன்றினாலும் அது அப்புறமா போக போக பழகி உங்களுக்கு அது இன்பம் ஊட்டும் மருந்தாவே மாறி போகுதுன்னு தாங்க நான் சொல்றேன். கவிஞர் அவர்களே இன்று உயிரோடு இருந்திருந்தார். ஆனால் அவருடைய கவிதைகள் திகட்டும் விருந்தாக இல்லாமல் பாடம் புகட்டும் இன்பம் புகட்டும் அருமருந்தாகவே இருந்திருக்க வேண்டும் என விரும்பியிருப்பாங்க எனக்கு தோன்றும். கடைசியா சொல்றேன், மனதிற்கு மருந்து தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எங்கள் நா. முத்துக்குமார் அவர்களின் வரிகள் போதும் மருந்தாக. நான் இவ்வளவு சொல்லியும் நம்ம நா. முத்துக்குமார் அவர்களின் கவிதைகள் விருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் அவர்கள் உங்களுக்கு வாழை இலை போட வருவாரு. வாழை இலை வேணாம், ஏமாறாதீங்க, இது வரைக்கும் நான் போட்ட பச்சிலை மருந்த மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெனிதா அவர்கள் நமக்கெல்லாம் பிடித்த கவிஞருக்கு ஒரு புது முகம் காட்டிவிட்டார். கருத்துக்களை இவ்வளவு செறிவாகவும் மருந்து அப்படிங்கிற அந்த அணிக்கு ஏற்ற கருத்துக்களை இவ்வளவு செறிவாகவும் வைத்தவர்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு. கவிஞர் இப்போ சொன்னாங்க இல்லையா, கால ஓட்டத்துல இருக்கிற சமநிலை ஓட்டைகளை ரொம்ப அழகா சொல்றதுல அடிச்சுக்கவே முடியாது, சிம்பிளா சொல்றதுல. பட்டாம்பூச்சி விற்றவன்ல ஒரு கவிதை, மாமியார்களுக்கெல்லாம் மரபு கவிதை தான் பிடிக்கும், சீர்கொண்டு வருவதால். அதே மாதிரி அதுலயே இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் அந்த பர்டிகுலர் கவிதையில கடைசியா எப்படி முடிச்சிருப்பாருன்னா, இந்த ஸ்டிக்கர் பட்டாம்பூச்சின்னு அந்த வார்த்தையே அதுல வராது. அது நம்மளுடைய புரிதலுக்கு விட்டுருப்பாரு. பள்ளிலாம் ஏமாந்து போகுமே என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. வலிகளுக்கு வார்த்தை கொடுத்த அந்த மகா கவிஞனுக்கு அவன் ஒரு மருத்துவன் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு அருண் அப்படிங்கிறது தான் இருக்கு. வாங்க அருண். அருண் விருந்தே என்ற அணியின் நிறைவு பேச்சாளர். அருண் அவர்கள் நம்மளுடைய மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்திற்கு புதிதானவர் அல்ல, எண்ணற்ற தன்னார்வல தொண்டுகளை செய்து வருகிறார். ஐடி மேலாளர். அதனால பூந்து விளையாடுங்க. நன்றி. அவையோருக்கு வணக்கம். என்னதான் நீங்க மருந்து பேசினாலும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் எல்லாம் விருந்துக்கு தான் போகிறாங்க. மருந்து சாப்பிடுற என்னுடைய எதிரணி நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அகவை 50 எட்டி பிடித்த கவிதைக்காரன் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு கவிதாஞ்சலி அளிப்பதில் உள்ளபடியே மன மகிழ்ச்சி. நான் திருவண்ணாமலையில் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு இருமுறை அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த இடத்தில் என்னுடைய கல்லூரியின் நிறுவனர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா பவா செல்லதுரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். கவிதையின் இன்றைய நம்மளுடைய தலைப்பு நா. முத்துக்குமாரின் கவிதைகள் விருந்தா மருந்தா. என்னுடைய எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாம் மருந்து சாப்பிட்ற வயசுல இருக்காங்க, எங்களுக்கு எப்பயுமே விருந்து தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 8 மணிக்கு மேல அவங்கலாம் சுகர் மாத்திரை தர்ற ஆளுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, எப்பயுமே எங்களுக்கு விருந்து தான். இன்னைக்கு என்ன கிழமை நடுவர்கள்? சனிக்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேல நா. முத்துக்குமார் பாட்டை போட்டு யுவன் சங்கர் காம்போல
அந்த பாட்டை போட்டு கூட 2 ரவுண்டை போட்டு அந்த இசையோடு இணைந்து நீங்க அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், அதுதான் விருந்து. எங்கால ஆல்ரெடி சரவணமான் போட்டாரு, அதனால நான் வந்து இந்த முன்னாடி விலாஸ் மாதிரி ஒரு இடத்துல ஜெனிதா சொன்னாங்க, அந்த ஜென்ஸ் எல்லாம் இருந்துச்சா அப்படி இருந்துச்சான்ட்டு. வீட்டுல நல்லா சமைக்கலன்னா அவங்க வீட்டுக்காரர் அவங்க போட்டு மிதிக்கிறதே எங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவரு காதலை கொண்டாடுனதுல எங்க தலைவன் மாதிரி வேற ஒருத்தர நான் பார்க்கவே இல்லை. அவரு ஒரு நல்ல ஒரு காதல் கவிதையை சொல்லியிருப்பாரு. காதல் நெருப்பின் நடனம், உயிரை உருக்கி தொலையும் பயணம், காதல் நீரின் சலனம், புயல்கள் உறங்கும் கடலின் மௌனம். அந்த கடைசி வரியை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். காதல் நீரின் சலனம், புயல்கள் உறங்கும் கடலின் மௌனம். இப்படி எழுதின ஆளு இன்னொரு இடத்துல எழுதுறாரு, காதல் யானை வருகிறான்றமோ, முத்த தந்தத்தில் முட்டுவான்றமோ, அப்பள இதயங்கள் பத்திரமோ, ரேம்ப் ஆக்குறமோ. காதல் இதோட எப்படிங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் விருந்து. அதான் நான் சொன்னேன், 8 மணிக்கு மேல சுகர் மாத்திரை தேவை, உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க எல்லாம் வந்து மருந்து பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கைய விருந்தா ரசிங்க. ரெண்டாவது, காதல் கவிதை எழுதுற எல்லாருமே வந்து காதலிக்கிற எல்லாருமே காதல் பண்றது இல்லை அப்படிங்கிறத நயமா சொல்லியிருப்பாரு. அடுத்து அந்த வரிகளை வந்து நான் என்னுடைய நண்பருக்கு கடன் கொடுத்துட்டேன். அடுத்து மீது அவர் வந்து மீண்டும் சொல்லுவாரு. என்னுடைய கல்லூரி காலங்களில் என்னுடைய பேனாமணிகளுக்கு கவித்துவமான வரிகளில் மின்சாரமை ஊற்றியதுக்கு நான் முத்துக்குமாரின் வரிகளுக்கு ஒரு தனித்துவமான பங்கு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை துணையை நான் என்னுடைய கல்லூரிகளில் தான் நான் தேடி பிடித்தேன். அவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணைன்னு முடிவாயிடுச்சு. இப்போ நான் வந்து எப்படியா என்னுடைய காதலை சொல்லணும், சரி கவிதை தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அப்ப நமக்கு தெரிஞ்ச கவிதைகள் என்ன எழுதுனா, பள்ளியின் வாழ் வெட்டி வீழ்ந்தாலும் எப்படி வளருமோ அதுபோல் நம்மளுடைய காதலும் வளரும் அப்படின்னு. இதை என்னோட ஃப்ரெண்டு வந்து போய் காமிச்சேன். அவன் பார்த்துட்டு அவன் இப்பதான் உங்களோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா, புரிஞ்சுன்னா வந்து உள்ளதும் போயிடும். நீ என்ன பண்ணு, இதெல்லாம் கசக்கி போடாத, நெருப்புல போட்டுரு. நான் நினைச்சேன் என்ன பண்றது, கவிதை முடிவாச்சு. நம்ம 80s கிட்ஸ் ஜென்சியா இருந்துச்சுன்னா ஏதோ எமோஷன்ல இது எமோஜில போட்டு ஏதோ பண்ணிடலாம். சரி கவிதை அப்படின்ட்டு, சரி எடுறா நாமத்துக்கு ஒரு புத்தகத்தை அப்படின்ட்டு அவரோட வரிகள் இருந்து 4 உருவி நம்மளுக்கு 2 போட்டு ஈயம் பூசன் மாதிரி இருக்கணும் போட்டு எல்லாம் ஒரு கவிதை வரி எழுதி என்னுடைய வாழ்க்கை துணையிட்ட கொடுக்குறேன். ரத்தம் சொட்டதோ இல்லையோ, காதல் சொட்டலாம் பரவாயில்ல, ரத்தம் சொட்டாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னா, படிச்சதுக்கு அப்புறம் அவளுடைய புன் சிரிப்பு இருக்கு பாருங்க, முதல் சிரிப்பு என்னுடைய வாழ்க்கை துணை, அதுதாங்க விருந்து. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்காங்க, வாழ்க்கை துணை அங்க கிடைச்சது வரமா சாவமா அது அடுத்து இதெல்லாம் அவங்க கேட்டாங்க வந்து, அருணுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னாங்க. லப்பர் பாய் எல்லாம் நாங்க யோசிச்சு பாருங்க, மெடிக்கல் ஸ்டோர் எங்க இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு லப்பர் பாய் பத்தி தெரியுமா? அருண் கவிதை ஓனர் நீங்க இல்ல, அவர்தான் சொல்லிட்டீங்களா? இல்ல, அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க நடுவர்களே, நன்றி நான் பேசிட்டு அந்த காதலித்து கேட்டு போவோம். அந்த கவிதையை வாசிக்காம போனோம் அப்படின்னா அந்த காதலை இந்த இடத்துல வந்து நான் முக்கியமா 2 விஷயங்கள் நான் சொல்ல நினைச்சேன். ஒண்ணு வந்து காதல், இன்னொன்னு வந்து குடும்பம். இது 2 தான் நான் முக்கியமா நான் எடுத்துக்கிட்டது. இந்த காதல்ல வந்து அந்த காதலித்து கேட்டு போ வந்து காதலிக்கிறவர்கள், காதலித்து முடித்தவர்கள், இப்போ மனைவியை காதலிக்கிறவங்க எல்லாருமே இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கவிதை அது. காதலித்து கெட்டு போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கலற்றி வை, முட்டாளாய் பிறப்பெடு, கடிகாரம் உடை, காத்திருந்து காண், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், விழியாற்றில் விழு. என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க, விழியாற்றில் விழு. அந்த மாதிரி விழுந்துதான் நீங்க நான் மாட்டிட்டு இருக்கேன். பூபரித்து கொடு, மேகமன கலை, மோகம் வளர்த்து வித, மதிக்கெட்டு மாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உலகில் வரும் குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதல். காதலை இதை விட எப்படி ரசம் சொல்லி கவிதைகள்லாம் வந்து நான் அதான் சொன்னேன், காதலை வந்து தலைவன் அப்படி கொண்டாடி இருப்பான். அடுத்து கவிதைகளை வாசிக்கும் மனநிலை வந்து அது விருந்தா மருந்தாங்கிறது இருக்கு. எங்களுக்கு எப்பயுமே அது விருந்து தான். அதை நான் முதல்ல நான் சொன்னேன். இப்போ மோனா சொல்லியிருந்தாங்க, ஒரு அந்த கவிதை வாசிக்கும் பொழுது காதலன் காதலியை பார்த்து வாசிக்கிறதா இருக்கலாம், ஆனா அது வந்து நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல வந்து நாங்க வந்து எப்பயுமே அதை விருந்தா தான் பார்க்குறோம். மருந்து வந்து எங்களுக்கு வேணவே வேணாம், எங்களுக்கு எப்பயுமே விருந்து தான். ரெண்டாவது குடும்ப உறவுகளை பத்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன் நடுவர்களே. இப்போ நான் முத்துக்குமாரோட உலகம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து குடும்ப உறவுகளால் பின்னப்பட்டிருந்தது. அவரோட அம்மா வகையில வந்து அவருக்கு 4
மாமன்கள் இருந்தாங்க, அப்பா வகையில 4-5 அத்தைகள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் இந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா சேது என்னோட நோட்ஸை திடீர்னு முன்னாடியே வந்து அணிலாடுகளை பற்றி நிறைய பேசுறாரு. நீ எனக்கு தான் கிரேஸ் கொடுக்கணும். இதுல வந்து என்னன்னா அவர் 20 அத்தியாயங்கள் எழுதியிருப்பாரு. அந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்க, நல்ல வேலை. 20 அத்தியாயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவில் தொடங்கி மகன்ல முடிப்பார் அவர். அதுல மிக முக்கியமா அவர் சொல்ல மறந்தது முறை மாமன் சொன்னாரு, முறை பெண்களை விட்டாரு. முறை பெண்கள் இது மாதிரி அவர் எல்லாமே பேசி வருவார். இதுல பேசும் பொழுது நான் மிக முக்கியமா அம்மா மகன் இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்க ஆசைப்படுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த கவிதைகள் வாசிக்கும் பொழுது அந்த ரசனை இருக்குல்ல, அந்த கஞ்சா அடிச்ச மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். இல்ல நான் சோகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சோகத்திலே இருக்கும். அந்த கவிதை வந்து அவர் எழுதுறாரு. இளம் வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவர். அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டத்தான் நீ இல்லை. அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டத்தான் நீ இல்லை. இப்படி முடிக்கிறாரு. நீ எப்படி இறக்க முடியும்? உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான். உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான். மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய். மகனுக்கு அவர் அடுத்த ஒரு கவிதை எழுதுறாரு. நீ அழுதாய், சிரித்தாய், சினிங்கினாய், குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய். தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய். தகப்பன் கைவிரல் பிடித்து எழுந்தாய். தத்தி தத்தி நடந்தாய். தாழ்வாரம் எங்கும் ஓடினாய். மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய். என் பொம்மைக்குட்டியே, இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய். மிக சிறப்பான நிறைவான வந்து அவர் தன்னம்பிக்கை பற்றி சொன்ன 2 வரிகள். இந்த முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்த நம்ம நிறைய அதை பேசி கலந்துறதுனால அடுத்தடுத்துக்கு இருக்கக்கூடிய அடுத்த கவிதைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ நீ வந்து என்னால முடியாதுங்கிறத எப்போ நீ முடிவு பண்ணுவ? நீ இல்லை என்னால இதுக்கப்புறம் முடியாது, நான் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நீயா தீர்மானிக்கணும். அது அருமையா ஒரு 2 வரியில ஒரு சொல்ல போறாரு. இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான். இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான். மிகச்சிறப்பா அடுத்த இன்னொரு வரி. ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழும் கதை, மற்றொன்று அவன் வாழ நினைக்கும் கதை. ஒன்று அவன் வாழும் கதை, மற்றொன்று அவன் வாழ நினைக்கும் கதை. உண்மையை சொல்லணும்னா இன்னும் நெடு நாட்கள் இருந்திருக்க வேண்டிய கவிஞன் என்ன அவசரமோ தன்னுடைய வந்த வேலை முடிந்தது என்று அவசரமாக கிளம்பிவிட்டான். அவர் வெறும் கவிஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு முனைவர், உதவி இயக்குனர், ஒரு நல்ல ஆசான். தமிழுக்கு இன்னும் மாற்ற வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கிறது. தன்னுடைய வேலை முடிந்தது என்று அவசரமாக கிளம்பிய கவிஞன். இன்று அவருடைய பிறந்தநாள் ஜூலை 12. ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எம்டிஎஸ் மீடியாவுக்கும் எம்டிஎஸ் நிர்வாகங்களுக்கும் என்னுடைய அன்பை இன்று உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். விருந்து அணியிலிருந்து ரொம்ப அழகா ஜனரஞ்சமா பேசி நமக்கெல்லாம் விருந்து அளித்த அருண் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு. என்ன கேட்டா அவருடைய கல்யாண வாழ்க்கைக்கு புள்ளியார் சுழி போட்டதே நம்ம கவிஞர் தான் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி எத்தனையோ காதலர்களை ஒன்றிணைத்த புண்ணிய ஆத்மா அது அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து அவர் எழுதி ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து 7G ரெயின்போ காலனியில் வரும். இது என்ன மாற்றம் இளைஞனின் மாற்றம், பெண்மையின் மாயம் அதிசயம் பேசும், அடைமழை வந்தால் கூட என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருப்பாரு அந்த கவிதை. அது பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல்ல அந்த கவிதையை அந்த பாடலை கேட்கும் போது நிஜமாவே நமக்கும் அனிதா மேல காதல் வந்துடும். அப்படி ஒரு காதல் வயப்பட்டவன், எல்லாரையும் வசப்படுத்திய ஒருவன். இப்போ மரணம் பற்றி அருண் பேசிய கவிதை வந்து எனக்கு பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய ஒரு கவிதை ஞாபகம் வருது. அது அந்த கவிதையோட லூஸா என்ன சொல்லுவாருன்னா, நாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் 2 தடவையாவது நாம் இறந்து போவது போல கனவு வந்திருக்கிறது. யாருக்காவது ஒரு முறையாவது வந்திருக்கிறதா பிறப்பது போல அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் கிருபா கேட்டிருப்பாரு. இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் என்ன தோன்றுதுன்னா, இறந்து போன கவிஞன் தான் என்றாலும் மீண்டும் மீண்டும் நமது நினைவுகளால் பிறந்து கொண்டே இருக்கும். அடுத்த கட்டமாக மருந்து அணியின் நிறைவு பேச்சாளர் திரு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். கார்த்திக் அவர்கள் ஒரு எழுத்தாளர். தந்தை மீது கொண்ட பேரன்பினால் தந்தையோட பேர்லயே அமிர்தன் என்ற பேர்ல நிறைய எழுத்துக்கள் எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. அமேசான் தளங்களில் அவருடைய புத்தகங்கள் கிடைக்கின்றன.
அதே மாதிரி மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் வழங்கி வருகிறார். இப்படி பல சிறகுகளை தன்னகத்தே கொண்ட கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். மருந்தே என்ற நிறைவு பேச்சாளர். தென்னாடுடைய சிவனை புற்றிய நாட்டாளருக்கு நிறைவாக கண்ணதாசனுக்கு பிறகு வாலி அவர்களுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகம் ஒரு கவிஞனுக்காக ஒரு திருவிழா எடுக்கிறது என்றால் அதுவே அந்த கலைஞனுக்கு கிடைத்த மாபெரும் விருது. அவ்வகையில் மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்திற்கு ஒரு மாபெரும் நன்றி வணக்கங்களும். நண்பர்களே, எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருப்பாரு. நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு நோவுன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஊசியை போட்டு விட்டுருவாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா கையில லாலிபாப் கொடுத்து அழுத்திடுவாரு. இந்த எதிரணியில இருக்க கோஸ்டிங் எல்லாம் யாருங்க அப்படின்னா, அந்த லாலிபாப் சாப்பிட்டு விருந்து நல்லா இருந்துச்சு அதனால தான் காய்ச்சல் சரியா போச்சுன்னு நம்புற கோஸ்டிங்க. நண்பர்களே, உண்மையில் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு கவிஞனும் இந்த சமூகத்தின் மாபெரும் மறுக்கணும். அவன் கொடுக்கிற வரிகள்ல தானே நீங்க எல்லாம் வரிகளை மறக்கிறீங்க. நாளை என்று ஒன்று இருப்பதே அந்த நம்பிக்கை கொடுப்பதற்காக தானே. நண்பர்களே, நீங்கள் திரு நா. முத்துக்குமார் அவர்கள் கேளிக்கைக்காக எழுதிய வரிகளை படித்து விட்டு விருந்து என்று சொல்லுங்க, எனக்கு அதில் ஆட்சேபனையே இல்லை. ஆனா அவருடைய வாழ்வியல் படித்தவர்களுக்கு, அவருடைய தனிப்பட்ட கவிதை புத்தகங்களை படித்தவங்களுக்கு தெரியும். அதை ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு வலி கொண்டது அப்படின்னு. விருந்துக்கும் மருந்துக்கும் ரொம்ப சிறிய இடைவெளிதாங்க. உங்களுக்கு பிடித்ததை சொல்வது விருந்து, உண்மையை உறக்க சொல்வதுதான் மருந்து. நண்பர்களே, கிட்டத்தட்ட 4-5 வயதுல தன்னுடைய தாயை இழக்கிறாருங்க. கையை கூட்டி நடத்தி கூட்டு போற அந்த தொப்புள் கொடை உறவு இல்லை அப்படின்னா அந்த பிஞ்சு மனசு அந்த கையை எல்லா இடத்துலையும் தேடுதுங்க. அவர் கிட்டத்தட்ட அவர் பதிவு பண்ண முதல் கவிதை இதுவாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். காய்ந்த வரட்டியின் உடம்பு முழுக்க அம்மாவின் விரல்கள். செவுத்துல வரட்டி தட்டிருக்காங்களாம். காய்ந்த வரட்டியின் உடம்பு முழுக்க அம்மாவின் விரல்கள். அந்த பிஞ்சு தேடி இருக்குங்க அன்புக்காக. அப்போ அந்த மனசு முடிவு பண்ணுது, அன்பை பேணி காக்க வேண்டும், போற்ற வேண்டும்ன்ற மருந்து தனக்குள்ள ஏத்திக்கிறார் அவர். அதனாலதான் பிற்காலத்துல தன்னுடைய மனைவியிடத்திலும் மகனிடத்திலும் பேரன்பு கொண்டு அவர் வாழ்ந்தார். மற்றொரு இடத்துல அம்மாவை பத்தி சொல்றாரு அழகா, அம்மாவை எரித்த பின்னும் ஆவியாகிக் கொண்டே இருக்கிறது அவளது புடவை இட்லி தட்டுகளில். நண்பர்களே, ஒரு கவிஞன் மட்டும்தான் தொடர்ந்து பதிவு பண்றான் ஒரு தலைமுறை ஒரு பெண்ணை எப்படி நடத்தியது நடத்தக்கூடாது என்று. இந்த மருந்தை உட்கொண்டால் மட்டும்தான் நண்பர்களே, உங்களுக்கும் தான், இந்த மருந்தை உட்கொண்டால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கான பித்தங்கள் தெளியும். நாங்க இலை போடுறோங்க, ஆனா அந்த இலையிலுமே நாங்க பிறண்டு தொகையில் வைப்போம் சரிக்கிறதுக்கு, பாவக்காய் வைப்போம், ஆனா நீங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. பிரச்சனை அதனாலதான் நீங்க நைட் ஆச்சுன்னா, அருண் அவர்களே நீங்க சொன்னீங்களே கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு 2 ரவுண்ட்ஸ் ஒரு விருந்தை உட்கொண்டால் என்ன ஆகுன்றது அருணோட பேச்சு உங்களுக்கு அதனாலதான் தெரிஞ்சது. நண்பர்களே, அம்மாவை எழுந்த ஒரு பையனுக்கு நண்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. தனிமையில அவர் நடமாட ஆரம்பிக்கிறார், இயற்கையோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ அப்பாவது கூட இருக்காருன்னு பார்த்தா அப்பாவும் அந்த அளவு இல்லை அவர். அப்போ அப்பாவை பத்தி ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, அணில் ஆடும் மூன்றில் அப்படின்ற இடத்துல, அழுது கொண்டிருக்கும் அம்மாவின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக கிடப்பதில்லை அப்பாவின் முகங்கள். இந்த சமூகம் ஒரு ஆணை ஒரு திறந்த வெளியில் தன்னிலை மறந்து சிரிப்பதற்கோ அழுவதற்கோ ஒரு இடம் கொடுத்ததே இல்லை. நீ ஆண் தானே, போ சம்பாதி, நீ ஆண் தானே, போய் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்றாங்க. இந்த எதிரணி இந்த மருந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் அலர்ஜி மருந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தன்னிலை மறந்து சிரிப்பது 2 பேர் தான். ஒண்ணு பிறந்த குழந்தை தண்ணியில மறந்து சிரிக்கும், இன்னொன்னு வேற யார், நாங்க தான். வீட்டுக்காரம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாம எல்லாத்துக்கும் திட்டு வாங்கி தண்ணியில மறந்து சிரிக்கப்படல நாங்க தான். விளையாட்டா சொன்னாலும் நா. முத்துக்குமாரின் தனிமை அவரை விடலைங்க. இயற்கையோடு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் டீனேஜ் அந்த பருவம் வரும்பொழுது சொல்றாரு, ஒரு 15 வயது பையன் பூனையை பார்த்தான், அடர்த்தியான மீசை. நண்பர்களே, நமக்குலாம் சின்னதா அருள் மீசை வந்தா கூட பூனை மீசை வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டுப்போம். ஆனா நா. முத்துக்குமார் அவர்களுக்கு மனிதர்கள் இடத்தில் தோல்வி விட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு சின்ன பூனை அதுகிட்ட போய் தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு மாபெரும் மடுவோடு அவர் வளர தொடங்குறாரு. சரி, அம்மாவும் தான் இல்லை, நம்மளும் ஒரு சுமார் மஞ்சுக்குமாரா இருக்கும், ஒரு பணம் காசு இருந்தாலும் படிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டிலும் வறுமை. உங்களுக்கு தெரியும், ஒற்றை சம்பளம், தம்பி வர இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, பூட்டிய ரேஷன் கடைகளிலும் சர்க்கரைக்கு கியூ, எறும்புகள். நண்பர்களே, எவ்வளவு நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா தனிமையில் அவர் அதை பதிவு பண்ணிருப்பான்னு பாருங்களேன். இப்படி போகிற நா. முத்துக்குமாரின் இளமை காலங்கள்ல காதல் மட்டும் தீண்டாமலா இருந்திருக்கும். அவருக்கும் ஆசை தாங்க, அவரும் என்ன சுமார் மஞ்சுக்குமார் தான். அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவர் சொல்ற அவரோட கவிதைகள்ல, காதலும் பேருந்தும் ஒற்றை வரிகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, சில்லறையை சரியாக வைத்துக் கொண்டு பேருந்தில் ஏறவும். சில்லறை கேட்க போறது இளமை காலங்கள்ல. அப்போ ஒண்ணு முடிவு பண்றாரு, சரி தமிழை பிடித்துக் கொள்வோம் அப்படின்ட்டு தமிழை படிக்க தொடங்குறாருங்க. தமிழை படிச்சுட்டு நிறைய கவிதை எழுதி பாக்குறாரு. அவரும் எதுவும் சிக்கவே மாட்டேங்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர் இன்னொரு இடத்துல பதிவு பண்றாரு, காதல் கவிதை எழுதி கொண்டிருக்கிறவன் எழுதி கொண்டேதான் இருக்கிறான், அதை வாங்கி செல்லும் பாக்கியவன்
போட்டோகிராஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, அதுக்கு நம்ம லைக் போட வேண்டியதா இருக்கு. நம்ம அந்த பொண்ணை நினைச்சு எழுதின கவிதைகளுக்கு அவங்க ஒரு லைக்கே போட மாட்டாங்க. நண்பர்கள், இப்படியாக அவரோட இளமை காலங்கள் போகுது. அவர் காதலுக்கு எதிரி கிடையாதுங்க, ஆனா உண்மையை சொல்பவர். ஆனா இப்போ அவர் அடுத்த நிலைமைக்கு போறாரு. சரி, நம்ம படிச்சா அவனை படிப்பை மட்டும்தான் நம்ம காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு மருந்தை வாழ்வியல் மூலமா நமக்கு அவர் தராரு. MA படிக்கிறாரு, MPhil படிக்கிறாரு, PhD பட்டத்துக்கு முனைகிறாரு, நிறைய கவிதைகள் எழுதி ஒரு கவிஞர் ஆகிறாரு, பாடலாசிரியர் மாறாரு. அப்படி மாறும் பொழுது ஆபீஸா கண்ணதாசனை போல நாமுத்துக்குமார் அவர்களுக்கும் கடன் வாய்க்கிறார். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, மலை உச்சி பாறைகளில், காலேஜ் மரக்கிளையில், தியேட்டர் சேரில், பழுதடைந்த கார் கண்ணாடியில் சந்தோஷமாய் எழுதிய என் பெயர் குறுகி போனது கடன் பத்திரத்தில். நண்பர்களே, கடன் அன்பை முறிக்கும் இல்லை, கடன் வாழ்விலேயே முடிச்சிடும் அப்படின்ற ஒரு மாபெரும் மருந்து நமக்கு கொடுத்துருக்காருல்ல. இது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டாம். நம்ம இப்போ கடன் வாங்கினா என்னங்க ஆகும்? நமக்கு தெரியும், நிறைய பேர் டெஸ்லா கார்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, பார்த்தேன். முதல்ல சுதந்திரம் பறிப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை கொஞ்சம் ஏளனமா பார்ப்பாங்க கடன் வாங்கிட்டா. வீட்லயே மரியாதை இருக்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1926 அவருக்கு ஒரு கோல்டு மெடல் தராங்க வானியலுக்கு. அவர் பிசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வானியலுக்கு போயிட்டு அப்ப கோல்டு மெடல் வாங்குறாரு. அப்ப வீட்லயே அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு தன் மனைவியை கூட்டிட்டு இது மெடல் வாங்க போறாரு. அவரு மேல பார்த்து நடந்து ஏதோ தடிக்க விழுந்துட்டாராம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், உனக்கெல்லாம் ஏன் கோல்டு மெடல் கொடுத்தான், மேலேயே பார்த்து நடக்கிற, கீழே பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னா. அந்த மாதிரி கடன் வாங்கினா அது ஒரு பிரச்சனை. அது பதிவு பண்ற இடம் அழகா இருந்ததுங்க. எழுந்து நடந்தான் புத்தன், போதி மரத்தடியிலும் எறும்புகள் கடிக்கின்றன. நீ புத்தன் நடந்தா எழுந்துட்டு போடா, நான் எறும்பு அப்படிதான் கடிப்பேன் அப்படின்னு சொல்லி பசங்க வருவாங்க. அப்போ நம்ம வாயை மூடிக்கிட்டு நம்மளோட இரங்கலான ஒரு இடத்துல நகர்ந்து போயிடணும் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கிறாரா இல்லையா? நண்பர்களே, இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் நாமுத்துக்குமாரின் வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட அவர் கர்வமோ பெருமிதமோ கொள்ளலையா? இருக்காருங்க. அவர் சொல்ற ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனித்துளியின் நுனியில் சூரியன், பனித்துளியின் நுனியில் சூரியன், இன்னும் சற்று நேரத்தில் பனித்துளி கரைந்துவிடும் என்பது அந்த சூரியனுக்கும் தெரியும், இந்த பனித்துளிக்கும் தெரியும். ஆனால் சூரியனை சிறைப்பிடித்த அந்த ஒற்றை நிமிடத்தின் பெருமிதம் தான் அந்த பனித்துளியின் வாழ்க்கை அப்படிங்கிறது. இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை, ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். உலகத்துடன் நடனமாடி ஒற்றை நொடியில் நிற்கிறது பம்பரம். அந்த ஒற்றை நொடியில நம்ம என்ன சாதிக்கிறோம் இருக்குல்ல, அந்த சாதனையை பதிவு செஞ்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்ற ஒரு மாபெரும் மருந்து நமக்கு கொடுத்துட்டு செல்லலையா நாமுத்துக்குமார் அவர்கள்? என்ன நண்பர்களே, அவர் மகனுக்கு எழுதுற கடிதத்துல எனக்கு ஒரே ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வறுமையில வளர்ந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அவர் மகனுக்கு அதை கடத்துறாரு. தீயை படித்து தெரிந்து கொள்ளாதே, தீண்டி காயம் பெறு, அந்த அனுபவம் எப்பொழுதும் சுட்டு கொண்டே இருக்கும். நல்லதோ கெட்டதோ அந்த அனுபவத்தை எடுத்துக்கோ. நம்ம மேனேஜ்மெண்ட்ல சொல்ற மாதிரி லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் கொடுத்துட்டு போலையா? இதெல்லாம் மருந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம தெளிவா இருக்கணும். காலை பகல் அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் எப்பவுமே 6 மணிக்கு மேல இருந்து சாப்பிட்டு போதையில இருந்தோம்னா நமக்கு தெரியாது. நண்பர்களே, ஒரு 2 வரிகளோட அவரோட வாழ்க்கையும் கவிதைகளும் நான் முடித்துக் கொள்கிறேன். அவரு அழகே அப்படின்ற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், அதுல பதிவு பண்றாரு. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட அழகு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு மரணம் தீண்டும் என்று தெரிந்திருக்க கூடும். அதனாலதான் அவர் இந்த இலையை பத்தியும் பேசுறாரு. மற்றொரு இடத்துல சொல்றாரு, இறந்து போனதை நன்கு அறிந்த பின் தான் இறக்க வேண்டும் நான். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு தீப்பொறி திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாரதி மாதிரி வியாபிச்சு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்போ நம்மளால எதுவும் முடியும் அப்படின்ற ஒரு பாடத்தையும் நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முற்றுப்புள்ளியோடு நாமுத்துக்குமாரின் கவிதைகளும் என்னுடைய உரையும் முடிகிறது. இதற்கு மேலாகவும் நீங்கள் நாமுத்துக்குமாரின் கவிதைகள் விருந்து என்று சொன்னால் அது அவருக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரே நன்றி. கார்த்திக் ஆல்சோ எழுத்தாளர் அமிர்தன் மிக அருமையாக மருந்து என்ற அணியின் வாதத்தை நமக்கெல்லாம் மனதில் பதியுமாறு சொல்லி சென்றார். அதற்காக அவருக்கு தனி பாராட்டுகள். நாமுத்துக்குமார் என்ற கவிஞனை நம்ம ஒற்றை முகவரிக்குள் அடக்கிவிட முடியாது. அவனிடம் எல்லாவற்றுக்கும் ஒரு சொற்கள் உண்டு. ஏதோ கதை சொல்பவன், கவிதை வழியாக கதை சொல்பவன். ஏதோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் கதையெல்லாம் இல்லை. நீங்களும் நானும் தினமும் பார்த்து ரசிச்ச கதை, நீங்களும் நானும் பக்கத்துல இருக்க யாருக்கும் கடத்த மறுத்த கதை, நம்மளுடைய கண்கள் கண்ணீர் திரள் மறைத்த கதையை எப்படியும் அவன் தேடி கண்டுபிடித்து அந்த உணர்வுக்கு உருவம் கொடுத்து அவன் கவிதைகளை ஆக்குவான்.
அதுதான் நான் முத்துக்குமாரை பற்றி சொல்ல முடியும். ஐடில வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குங்க. என்னன்னா 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது வேலைக்கு சேர்ந்த புண்ணிய ஜீவன் கோடும் அடிக்கும், டெஸ்டிங்கும் செய்வார், டிவியும் பார்ப்பார், அப்பப்போ நம்ம பிபியும் ஏற்றுவார், யூஐயும் பண்ணுவார். அந்த மாதிரி நம்மளுடைய கவிஞர் வந்து அல்லல் படுத்தும் காயத்திற்கு மருந்தும் எழுவார். எல்கேஜி சிவனோட குறுமையும் நமக்கு அள்ளி தருவார். நம்மளை காதலிக்க சொல்வார், கனவு காண சொல்வார். நாமே கேட்க மறந்த நமது இதயத்தின் குரலை பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன், புயல் அடித்தாலும் கலங்காத நான் பூக்கள் மீட்கிறேன் என்று நம் இதயத்தின் குரலை நமக்கே ரீப்ளே செய்து காட்டின ஃபுல் ஸ்டாக் கவிஞன் என்று சொன்னால் அது மிகையாகாது. விருந்து நீங்க பாத்தீங்கன்னா விருந்தோடு சேர்த்து மருந்து அவங்களை ஆற்றினது விஷயமும் விருந்துல கலங்க நைஸா அப்படியே உள்ள நுழைச்சிட்டாங்க. ரொம்ப அழகா பேசினாங்க. மருந்து தொட்டு சென்றது எல்லாம் காயங்களும் நினைவுகளும் தான். இப்ப நம்மளுடைய கவிஞர் என்னன்னா ஒரே நேரத்துல ஒரே விஷயத்த மருந்தாவும் சொல்வாரு, விருந்தாவும் சொல்வாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சச்சின்ல ஒரு பாடல் வரி வரும், கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்து போனது போல அடடா என் கண்முன்னே வந்து நின்றாள் அப்படின்னு காதல சொல்ற போது சொல்லியிருப்பாரு. அதே வரிய தீபாவளி படத்துல போகாதே படத்துல உபயோகிச்சிருப்பாரு. கண்மூடி திறக்கும் பொழுது கடவுள் வந்து போனது போல என் வாழ்வில் வந்தே போனா ஏமாற்றம் தாங்களே அப்படின்னு ஒரே வரிதான். காதல் வயப்பட்டிருக்கிற அந்த காதலனுடைய விருந்தாகவும், இன்னொரு இடத்துல அதே வரிய காதலுக்கு மருந்தாகவும் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. இப்படிப்பட்ட கவிஞரை நம்ம எப்படி ஒற்றை முகவரைக்குள் அடைத்து விட முடியும் இல்லையா? நம்மளுடைய மனித மனங்கள் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம முகங்கள் தான் வேற, அடையாளங்கள் வேற. எழுத்தாளர் அவர் வந்து கவிதை சொல்லி வீட்டுல இருக்காரு, வேலை செய்யறாரு இப்படின்ற அடையாளங்கள் வேற. ஆனா நம்ம எல்லாருக்கும் உணர்வுகள் ஒன்று. நம்ம எல்லாரையும் தொட்டு சென்று போகிற உணர்வுகள் ஒன்றுதான். அதனாலதான் அவரு வெயிலோட விளையாடும் போது அந்த புழுதி காற்று நமக்கும் பிடிச்சது. திருட்டு போன தடயம் இருந்தும் நம்பவில்லை நானும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய மனசுக்குள்ள எங்கேயோ தேக்கி வச்சிருந்த ஒரு துக்கம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. உன் கண்கள் மண்டையும் பூக்கள் என்பேன்னு சொல்லும் போது நமக்கும் வெட்கம் பீறிட்டது உள்ளுக்குள்ள. இப்படிப்பட்ட கவிஞன் இல்லையா அவன்? நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மனுஷ மனசு என்னன்னா ரெண்டு விஷயத்துக்கிட்ட அப்படியே அப்பட்டமா சரணடைஞ்சிரும். ஒண்ணு அன்பு கிட்ட, இன்னொன்னு துயரத்துக்கிட்ட. ஒரு நல்ல புயல் அடிக்கிற போது ஒரு கப்பல் இருக்கிற மாலுமி என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி இருக்கிற தருணம் மாதிரி நம்மளுடைய மனித மனம் கட்டுப்படுவது அன்புக்கும் துயரத்துக்கும் தான். இந்த ரெண்டுத்தையும் மிக அழகாக கையாண்டவர் கவிஞன் என்றால் அது மிகையாகாது. ஜெனிதா அவர்கள் அழகா தூர் கவிதை சொன்னாங்க இல்லையா? அந்த தூர் கவிதைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தூர் கவிதையை மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கனையாடி சமயத்துல ஒரு கவியரங்குல முதல்ல நாமத்துக்குமார் எழுதிய கவிதை அப்படின்னு சொல்லி தூர் கவிதையை தான் வாசிக்கிறார். அப்பொழுதுதான் கவிஞன் மேல் ஒரு வெளிச்சம் படர்கிறது. எப்படிப்பட்ட அந்த கவிதையோட கடைசி வரிகள் என்னன்னா, எல்லாத்தையும் தூர் எடுத்துடலாம், கடைசி வரைக்கும் அப்பாவும் அம்மா மனசுக்குள்ளே இருக்கிற தூர் எடுக்கவே முடியல அப்படின்ற சொல்லி சென்ற கவிஞன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட கிண்டல் பண்றதுக்கு நிறைய விஷயங்களும் இருந்தது. ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கூடத்தை பத்தி ஒரு கவிதை எழுதுறாரு. பச்சையப்பன் எழுத தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது. பள்ளிகள் மட்டும்தான் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. சில நேரம் அவர்கள் அறியாமலே சில அறிவாளிகளையும் சில முட்டாள்களையும் அப்படின்னு எழுதுறாரு. ஆக நம் துயரங்களையும் நம் அன்பையும் நமது நேசத்தையும் நட்பையும் நம் காதலையும் சொல்லி சொல்லி மாய்ந்து இப்படி காதலிச்சு பாரு, இப்படி ரசிச்சு பாரு, உன் நண்பனை இப்படி சொல்லி பாரு, பரவாயில்ல காதலி போயிட்டாலா பரவாயில்ல, இன்னொரு ஒரு காதல் வரும்னா நீ திடமாயிர, உன்னோட இதயத்தை நீயே பாத்துக்கோ, ஏன் பரவாயில்ல, மிகப்பெரிய துயரத்துல இருக்கியா, மருந்து போட்டுக்கலாம் வா, ஏன் பரவாயில்ல, திருட்டு போன தடையும் இருந்தும் திரும்பி வருவேன் நானும் அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல கல்லறை மேலே பூக்கும் பொருட்கள் குந்தலை சேராதே அப்படிங்கிறாரு. மாதிரி காதல் படத்துல அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அதிர வைத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்படி தீராத நோய்களுக்கெல்லாம் தீர்ப்பெழுதிய மருந்து கொடுத்த மருத்துவன் முத்துக்குமார் கவிஞர் அவர்களது படைப்புகள் நமக்கு என்றென்றும் நினைத்து பார்க்கும் மருந்தே என்று சொல்லி